அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ஈஸியாக சிக்கன் ஷவர்மா என்னோட ஸ்டைல் எப்படி செய்து பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சேர்த்துருக்கேன். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்து 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல எல்லாமே சேர்த்து நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா சின்னதாக அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்து வெந்து கிடைக்கும். குப்பூஸ் வந்து நான் ஸ்டோரில் தான் வாங்கி வச்சுருந்தேன் பேக்கெட். அது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து டேரெக்டாக ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் நல்லா காட்டி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு மைனஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பாயில்டு எக் ப்ரோட்டீன் ரிச் மைனஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இனிமேல் ஷேர் பண்ணிக்குவேன். நான் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா க்ரீமியாக வந்துருக்கும். ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ குப்பூஸ் வச்சுட்டு மேலே வந்து தாராளமாக மைனஸ் நல்லா வச்சுட்டு சிக்கன் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஓவர்லோட் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக நான் ஸ்லைஸ் பண்ணி ஆனியன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக மைனஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் ஷவர்மா வந்து ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு ஷவர்மா பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.